அரசை காப்பாற்ற துடித்த அதிகாரிகள் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த கள்ளச்சாராயத்தை தடுக்க வேண்டிய ஆட்சியர் முதல் அதிகாரிகள் வரை அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டதாலேயே கள்ளக்குறிச்சியில் இந்த துயர சம்பவம் அரங்கேறி உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விளம்பர திமுக அரசுக்கு அவப்பெயர் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற முனைப்பில் அரசு அதிகாரிகள் செயல்பட்டது தற்போது வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட எல்லையான கல்வராயன் மலை பகுதியில் 24 மணி நேரமும் கள்ளச்சாராயம் காய்ச்சி மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருவது வாடிக்கையாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அவ்வாறு விற்ற கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்த கருணாபுரம் பகுதியை சேர்ந்த 4 பேர் மருத்துவமனையில் உயிரிழந்த நிலையில் கள்ளச்சாராயம் குடித்ததால் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்றும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் தான் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் அப்போதைய ஆட்சியராக இருந்த ஸ்ரவன்குமார் ஜடாவத் மறுப்பு தெரிவித்து உண்மையை மறைக்க முயற்சித்துள்ளார். இதே கருத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த சமை சிங் மீனாவும் தெரிவித்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். மாவட்டத்தில் நடைபெறும் சட்டவிரோத செயல்கள் கிராம நிர்வாக அலுவலர் முதல் அரசு அதிகாரிகள் வரை தெரிந்துவிடும் பட்சத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் இல்லவே இல்லை என கூறி எதுவுமே தெரியாதது போல் முந்தைய ஆட்சியரும் எஸ்பியும் அரசை காப்பாற்ற முயற்சித்துள்ளது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. இதனிடையே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக உள்ள ஏவா வேலுவின் ஆதரவாளரான ரிஷிவந்தியம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன், சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் உள்ளிட்டோர் தலையிட்டு கள்ளச்சாராய வியாபாரிகளை விடுதலை செய்ய வைப்பதையும் வாடிக்கையாக கொண்டிருந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் திமுகவினருக்கும் கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கும் இருந்து வந்த தொடர்பு அம்பலமாகியுள்ளது. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையினரும் கள்ளச்சாராய வியாபாரிகளிடம் மாதந்தோறும் அவர்களுக்கான மாமூலை தவறாமல் பெற்றுக்கொண்டு கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை கண்டும் காணாமல் இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. கடந்த காலங்களில் கள்ளச்சாராய விற்பனைக்கு துணை போக மறுத்த காவல் துணை கண்காணிப்பாளர், காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பலரை பணியிட மாற்றம் செய்தும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுபவர்களை மட்டுமே தமிழக அரசு பணியமர்த்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவங்கள் மூலம் சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற வேண்டிய ஆட்சியர் முதல் அரசு அதிகாரிகள் வரை உண்மைகளை மூடி மறைத்து திமுக அரசுக்கு அவப்பெயர் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற முனைப்பிலேயே மும்முரம் காட்டி வந்தது தெள்ளத் தெளிவாகியுள்ளது. இந்த நிலையில்தான் கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் அதிகரிக்க தொடங்கியதால் திமுக அரசுக்கு தலைவலி தொற்றிக்கொண்டது. வேறு வழியின்றி கண் துடைப்பு நாடகமாக ஆட்சியர் ஸ்ரவன்குமார் ஜடாவத்தை இடமாற்றம் செய்தும் காவல் கண்காணிப்பாளர் சமை சிங் மீனாவை சஸ்பெண்ட் செய்தும் தமிழக அரசு உத்தரவிட்டது. கள்ளச்சாராயத்தை தடுக்க வேண்டிய ஆட்சியர் முதல் அதிகாரிகள் வரை அரசிற்கு ஆதரவாக செயல்பட்டதாலேயே கள்ளக்குறிச்சியில் இந்த துயர சம்பவம் அரங்கேறி உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.